எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹெவன் ரெட் சீரிஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, தங்களுடைய பிரச்சனை நியாயமாக இருந்துச்சுன்னா அது எப்படி சிஎம் போர்ட்டலுக்கு கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணுறது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஃபோன் ஒரு சிஸ்டம் எதில் வேணுனாலும் நீங்கள் லாகின் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிஎம் போர்ட்டல் தமிழ்நாடு அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஒரு முதல்வரின் முகவரி ஒரு சிஎம் ஹெல்ப்லைன் .tnega.org அப்படின்னு சர்ச் பண்ணாலும் ஓகே தான். இப்படி சர்ச் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் முதல்வரின் முகவரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதை மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடு லாங்குவேஜ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன லாங்குவேஜ் வேணும்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷில் தான் ஈஸியாக எதுவாக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, லாங்குவேஜ் கீக்கு மேலே சைன் அப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப் கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு வரும். அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்பர் கொடுத்துருங்கன்னா அப்போ ஒரு ஓடிபி வரும். அதை போட்டுட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, சைன் அப் பண்ணதும் சம்டைம் லாகின் ஆகிடும். அப்படி ஆகலைன்னா சைன்இன் கொடுத்துட்டு நம்பர் அடிச்சிங்கன்னா ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் நார்மல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கே தெரியும்ல, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபைல் எ கிரெவன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்தீங்கன்னா உங்களோட இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு கிரெவன்ஸ் பண்ணுற மாதிரி ஓகே ஆப்ஷன் தான் வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபைல் கிரெவன்ஸ் உங்கள் இது கிளிக் பண்ணோடனே உங்கள் பேர் அப்புறம் உங்கள் அட்ரஸ். ஓகேங்களா, அதாவது நீ யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் ப்ளஸ் அவங்களோட அட்ரஸ். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஜெண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, அதாவது நீங்கள் வந்து உடல் ஊனமுற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. ஓகேங்களா, நான் நோன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் அதாவது உடல் ஊனமுற்றவளாக இருந்தீங்கன்னா அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்துட்டு பப்ளிக் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ நான் அது பப்ளிக்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அது என்ன ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரெவன்ஸ் டீட்டெயில்ஸில் நான் டைப் பண்ணி வச்சதை நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். ஆர் நீங்கள் என்ன வேறு ஏதாச்சும் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதை ப்ரீஃப்லியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டைப், அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது எந்த ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு மேட்ச் ஆகிறது வந்து என்வாயர்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இந்த ஒரு செக்ஷனுக்குள்ளே தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணும்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் இது ஆப்ஷன் கிளிக் பண்ணதுனால லோக்கல் பாடி டைப் வந்துட்டு எனக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு வந்திருக்குது. அது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கிரெவன்ஸ் டைப். ஓகேங்களா, எனக்கு வந்துட்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதில் கிளிக் பண்ணுறப்போ என்ன ஆப்ஷன் வருதுன்னு மோஸ்ட் மேட்ச் ஆகிற ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் டியூ டு வைல்ட் லைஃப் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கிரெவன்ஸ் சப்டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்துட்டு சேம் காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் டியூ டு வைல்ட் லைஃப் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் எனக்கு மேட்ச் ஆகுது. நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வர்ற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக். ஓகேங்களா, நான் வந்துட்டு நீலகிரி மாவட்டத்தில் எனக்கு யானைகளோட பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, நான் அந்த ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனால நான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, அங்கே வந்துட்டு எனக்கு வந்து என்ன ஆப்ஷன் மேட்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேஷன் ஃபாரஸ்ட் ஹெட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தாலுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு உட்கோட்டம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் 92 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். கூடலூர் இல்லாட்டி அந்த ஆப்ஷன் வரும்.
அதுக்கப்புறம் குருவட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு கூடலூர் ஆப்ஷன் வருது. அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து வந்துட்டு நீங்கள் வேறு பஞ்சாயத்து கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இல்லாட்டி நான் வந்துட்டு ஓவராலாக இருக்கிறதுனால நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் வந்துருன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஆப்ஷனில் எனக்கு பிரின்சிபல் சீஃப் அந்த இது ஆப்ஷன் வருது. அது எனக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்க, உங்களுக்கு என்ன வருதோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கரெக்டாக கொடுத்ததுனால கீழே இருக்கிறத வந்து எனக்கு ரீஃபில் ஆச்சு. உங்களுக்கு ரீஃபில் ஆகலைன்னா நீங்கள் எதுக்கும் ரீஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஃபைனலாக வந்துட்டு இந்த அட்டாச் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழே ஒரு இது ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அட்டாச் ஃபைலில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ரூஃப் ஆவணங்களை வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஆட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட இது சப்மிட் ஆயிரும். ஓகேங்களா. நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிரும். உங்களுக்கும் மெசேஜும் வந்துடும். ஓகேங்களா. எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ராக் கிரவன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, அது வந்து சிஎம் போர்ட்டல் சைட்லேருந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அக்செப்டட்னு இருக்கும். எனக்கு இப்போது 11 நாள் ஆச்சு இந்த நம்ம கிரவன்ஸை இது ரிப்போர்ட் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு 11 நாள் ஆச்சு. ஸோ அக்செப்டட் அப்படின்னு வந்திருக்குது. ஓகேங்களா. இதுதான் என்னோட கம்ப்ளைண்ட்டோட நிலவரம். அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட கம்ப்ளைண்ட்டை ஸோ உங்களோட ஃபைலை வந்துட்டு நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது உங்கள் ஃபைலை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக வெப்சைட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரீசப்மிட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃபைல் வந்துட்டு ஒரு ஒன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணாலோ இல்லை எடுக்கலையோ இல்லை கண்டுக்கலைன்னா நீங்கள் ரீசப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கைஸ் நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம். தைரியமாக உங்கள் ஃபைலை பெட்டிஷன் போடுங்க. போட்டதுக்கப்புறம் ரெடி ஆகலைன்னா ரீசப்மிட் கொடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்துட்டு இப்போது அதர் பெட்டிஷன்ஸ் ஃபாரஸ்ட் இதோட போர்ட்டல் நம்பர் எல்லாமே எனக்கு மெசேஜும் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பெட்டிஷன் ரிகார்டிங் ரிப்பீட்டட் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு கூடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு அக்செப்டட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா. அக்செப்டட்னு வந்திருக்குது. ஸோ நம்ம இது வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னா அரசாங்கத்துக்கு தான் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. பார்ப்போம். மேக்ஸிமம் டைம் 30 days சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இந்த 30 days கூட சார்ட் அவுட் ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தங்களோட பிரச்சனையை நியாயமாக இருந்துச்சுன்னா எப்படி சிஎம் போர்ட்டலுக்கு கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரிலன்னா கீழே ஹெச்ஆர்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் தைரியமாக கால் பண்ணி உங்களோட பிரச்சனையை எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இது கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு வீடியோ. அப்போது வேற ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஹெச்ஆர். தேங்க்யூ.